சுபத்ரா, எதிரி பயப்படும் போது சந்தோஷம் மட்டும் இல்ல, வெற்றி நம்ம பக்கம் தான் தெரியும்ல. நீ கூட கவலைப்படாத. ஆ? என்னம்மா இது? ஹலோ ஆண்டி. ஹாய் பாட்டி. என்ன ரஞ்சித், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துருக்க கூடாது? எதுக்கு பாட்டி? இப்பதான் கங்கான்னு சிவா ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு போறா. நீ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா உனக்கு அவளை அறிமுகப்படுத்தி வச்சிருப்ப. என்ன பத்தி என்கிட்டே புகழாதீங்க. அப்படி என்ன அந்த பொண்ணுகிட்ட ஸ்பெஷல்? அவ்வளோ அழகா இருப்பாளா இல்ல அவ்வளோ அறிவா இருப்பாளா? அழகும் இல்ல, அறிவும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அவ மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. அவ ஒரு திமிரு பிடிச்ச கழுத. ம், பார்க்கத்தான் பொண்ணு மாதிரி இருப்பா, ஆனா யாருக்கு அடங்காத காள மாதிரி திரிறா. இப்படி எல்லாம் எப்படித்தான் பொண்ணுங்க இருக்காளுங்களோ தெரியல. ம். பாட்டி, என்ன பத்தி என்கிட்டே குறை சொல்றியா நீ? இரு உன்னை வச்சுக்கிறா. டே தம்பி, என்னடா யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை டார்லிங். நான் வரதுக்கு முன்னாடி இங்க நின்றுட்டு இருந்தீங்களே, யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, செத்து போன என் புருஷன் வராரான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன திருப்பு கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கடா? அது ஒன்றும் இல்லை பாட்டி. தாத்தா உங்களோட இருக்க பிடிக்காம தான் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப வருவாருன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. ஏய், நீ ஓவரா பேசுற, ரொம்ப ஓவரா பேசுற. வாய் தச்சு விடுவான் பாத்துக்கோ. அதை நீங்க சிறப்பா செஞ்சிருந்தீங்கன்னா தாத்தா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாரோ என்னவோ. டேய், கூல் பாட்டி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் சக்தியை பார்த்துட்டு வந்துடுறேன். பாய். பாத்தியா சுபத்ரா, இந்த கங்காவுக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு? விடுமா, இன்னைக்கு வரைக்கும் தானே ஆட முடியும். ஆடட்டும். நாளைக்கு காலையில இருக்கு அவளுக்கு ஆப்பு. மா, மீனாட்சி ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ள பார்த்த விஷயம் சக்திக்கும் கங்காவுக்கும் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா ஏதாவது பிளான் பண்ணி கெடுத்து விட்டுருவாளுங்க. அவங்களுக்கு தெரியாம நீ தான் பாத்துக்கணும். அதுதான் உனக்கு முக்கியமான வேலை. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். யா ஷூர். யா, நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். யா பை. சத்தி, என்ன? ஓ, டேட்ஸா? சாப்பிடு. காய்ச்சலுக்கு நல்லது, அயன் ஸ்ட்ரென்த். இது அயன் ஸ்ட்ரென்த்துக்கு இல்ல, இது ஆல் பக்கோடா பழம். ஆல் பக்கோடாவா? அப்படின்னா? ஓஹோ, சாருக்கு ஆல் பக்கோடா பழம்னா என்னன்னு தெரியாதோ? தெரியாதுமா. ஏமாமா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆல் பக்கோடா பழம் வாங்கிட்டு வர சொன்னல, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, இது யார் வாங்கிட்டு வந்தா? உங்க அக்கா மீனாட்சியா? மாமா, ஓவரா நடிக்காதீங்க. ஏய், உன்னதான் கேக்குறேன். இது யாரு வாங்கிட்டு வந்தா? உங்க அக்கா மீனாட்சி தானே? எங்க அக்கா ஒண்ணு வாங்கிட்டு வரல. இது வாங்கி கொடுத்தது உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கொங்கா. ஓ, கங்கா வாங்கிட்டு வந்ததா அது? பாரேன், என் கூட தான் கார்ல வந்தாங்க, ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஓ, அதுக்கு தான் வர்ற வழியில ஒரு 10 மினிட்ஸ் காரை நிப்பாட்டுங்க சார்னு சொன்னாங்களா? இருந்தாலும் அவங்களுக்கு உன் மேல ரொம்ப தான் அக்கறை இல்ல. மாமா, எனக்கு என்னமோ இது நீங்க வாங்கி கங்கா கையில கொடுத்த மாதிரியே இருக்கு. நானா? சான்ஸே இல்ல. நான் தான் உங்ககிட்ட போன்ல சொன்னேனே, எனக்கு இந்த பழத்தை பத்தி எல்லாம் தெரியாது, என்னெல்லாம் வாங்கிட்டு வர முடியாதுன்னு. அப்போ இது நீங்க வாங்கி கொடுக்கல. ஏய், வாட் இஸ் திஸ்? ஐ வாஸ் சோ பிஸி, யூ நோ. மாமா, நீங்க வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லங்கறல்ல. அப்புறம் எப்படி கரெக்டா எனக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு ஆல் பக்கோடா பழம் வேணும்னு கேட்ட அன்னைக்கே கரெக்டா கங்கா வாங்கிட்டு வந்து தரா? கரெக்டா லாஜிக் பிடிக்கறல. ஏ, அது ஏதோ கோயின்சிடென்ட்டா அவங்களுக்கு உனக்கு இதை வாங்கிட்டு வரணும்னு தோணி இருக்கும். அதுக்காக இத நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு அர்த்தமா என்ன? சோ சில்லி. ஏய்,
இப்ப எதுக்கு இதை யார் வாங்கிட்டு வந்தாங்கங்கிற ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் உனக்கு? மாமா அத நான் கேக்கல, நீங்க தான் கேட்டீங்க. சரி சரி, வாட் எவர் இட் இஸ். நீ கேட்டாதான் கிடைச்சிருச்சுல, பேசாம சாப்பிட வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு அதை அப்படியே வச்சுட்டு அளவு பார்த்துட்டு இருக்க? இல்ல, இத யார் வாங்கி கொடுத்திருந்தாலும் நான் சாப்பிட்டிருப்பேன். இத கங்கா வாங்கி கொடுத்தான்றப்பதான் சின்னதா ஒரு ஈகோ எனக்கு இடிக்குது. ஏ, ஆஃப்டர் ஆல் ஒரு பழம், அதுல என்ன ஈகோ வேண்டியது இருக்கு? பேசாம சாப்பிடு. இல்ல மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த பழத்தை சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேங்கிறானே. சின்னவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். சமாளிப்போம். ஏய், அவங்க உன் மேல பாசமா வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்காவது ஒரு 1 or 2 சாப்பிடலாம்ல? என்ன மாமா? அவங்க உன் மேல பாசமா வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்காவது ஒரு 1, 2 சாப்பிடலாம்ல? மாமா, அவங்க என் மேல பாசம் வச்சிருக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. நீங்க என் மேல பாசம் வைக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இதே இத நீங்க வாங்கி கொடுத்திருந்தா இந்நேரம் இத எல்லாத்தையும் ஃபுல்லா தீத்திருப்பேன். ஆனா இதுதான் நீங்க வாங்கி கொடுக்கலையே மாமா, அப்புறம் எப்படி மாமா நான் சாப்பிடுவேன்? ஏய், இங்க பார், நான்லாம் உனக்கு வாங்கி தர மாட்டேன். அதை நீ எதிர்பார்க்கவும் பார்க்காத. நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்ல கீழே தூக்கி போடு, எனக்கு என்ன. ஏதோ கங்கா உனக்கா வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். ஹாய் சக்தி. ஹாய் ரஞ்சித், வா. சக்தி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லாதான் இருக்கேன். என்ன நீயும் ஹஸ்பண்டும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆமா, உன் வாயில் என்ன சாக்லேட்டா? இவ வேற கரெக்டா வந்து கோத்து விட்டுட்டா. இவர் வாயாலையும் உண்மையா வர வைக்கலான்னு பார்த்தா கரெக்டா வந்து சொதப்பிட்டாளே. ஆமா, இது என்ன பாக்ஸ்ல? ஆல் பக்கோடா பழம் தானே? ஓ, இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தியா? ஏய், அப்ப சாப்பிட்டுட்டே நீ வெறுப்பேத்தி இருக்க. மாமாக்கு தெரிஞ்சிச்சு. ஆமாடா, உனக்கு பிடிக்குமா? இந்த பழத்தை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ஆல் பக்கோடா. என்ன ப்ரோ, சக்திக்கு ஃபீவரா இருக்குன்னு சொல்லிட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்னு நீங்க தான் ஆசைப்பட்டு ஆல் பக்கோடா பழம் வாங்கி கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எங்க ஆபீஸ்ல கங்கான ஒரு பொண்ணு வேலை செய்யறா. அவ தான் சக்திக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க வரணும்னு சொன்னா. வெறுங்கை வீசிட்டு வரக்கூடாதுன்னு இதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு கேட்டுக்கிட்டு. ஓ, அப்படியா? நான் கூட நீங்க தான் சக்தி மேல உள்ள பாசத்தினால வாங்கி கொடுத்தீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, எல்லாத்தையும் நீங்களாவே நினைச்சுக்கோங்க. நான் நினைக்கிறத பத்திலாம் உங்களுக்கு கவலையே இல்ல. ஆமா ப்ரோ, ஆபீஸ்ல கங்கா மட்டும் தான் வேலை செய்யறாங்களா? ஹலோ, என்னது கார்ப்பரேட் கம்பெனி, 234 ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க. இல்ல, அவங்க மட்டும் சக்தி மேடமை பார்க்கணும்னு அதுவும் ஆல் பக்கோடா பழத்தோட வந்து பார்த்துட்டு போயிருக்காங்களே, மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சக்தி மேடமை பார்க்கணும்னு தோணலையா? இல்ல, சக்தியை ரன்பீருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கூட வரலையே. மேனேஜ் பண்ற சிவா. ஏ, அது எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன எல்லா ஸ்டாஃபுக்கிட்டையும் போய் சக்திக்கு உடம்பு சரியில்லை, நீங்க பார்க்க வரீங்களா, நீங்க பார்க்க வரீங்களான்னு கேட்டுட்டா இருக்க முடியும்? கேட்குறேன் பாரு, என்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தேன், அவ்வளோதான். எஸ் எஸ், கரெக்ட் இல்ல ப்ரோ? உண்மையை சொல்லுங்க, ஆல் பக்கோடா பழம் நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க? என்ன இவ இப்படி போட்டு வாங்குறா? இல்ல, நல்லா வாங்கிட்டு வரல. சும்மா நடிக்காதீங்க ப்ரோ. நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா உங்க மனசுல சக்தி மேல லவ் இருக்குன்னு நான் சொல்லிடுவேன்னு தானே நீங்க உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கங்கா கையில கொடுத்து அனுப்பிச்சீங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா வாங்கிட்டு வரல.
நம்புனா நம்பு, நம்பல என்ன போ, எனக்கு என்ன. சரி விடுங்க. ஏய் சக்தி, அந்த கங்கா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால்ல? ஆமாமா, ரொம்ப நல்லவ. அடி பாவிகளா, என்னமா நடிக்கிறாளுக? கேமரா இல்லாமையே இப்படி நடிக்கிறாளுகன்னா கேமரா முன்னாடி எப்படி நடிப்பாளுக? சரியான ஜெகஜால கில்லாடிகளா இருக்காளுக. இருங்கடி, நீங்க ஜெகஜால கில்லாடிகன்னா நான் ஜகலக்கலாம் வள்ளிடி. உங்களை என்ன பண்றேன்னு பார்வடி. ரஞ்சித் ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி யார்கிட்ட சொல்லலாமா? என்ன பண்றது? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்ணலாம்? யார்கிட்ட கேக்குறது? தாரணி கிட்ட கேக்கலாம். தாரணி, சொல்லுங்க. மீனாட்சி, மீனாட்சி, ஏன் இவ்ளோ பதட்டம்? ஒண்ணும் இல்ல. சரி போ. ஐயோ தாரணி, தாரணி இங்க வா. நான் உன்னதான் பார்க்க வந்தேன். ஏங்க, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறம் ஏன் நீ எதுவும் சொல்லாம போன? இல்ல இல்ல, நான் சொல்ல வந்த விஷயத்த அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேனா, அதான் நீ வந்தது கூட கவனிக்காம நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டேன். சரி, என்னன்னு சொல்லு. ரஞ்சித் வந்தாச்சா? வந்துட்டாரே. வந்தாச்சா? அப்படின்னா வா வா. தாரணி, நம்ம ஐஸ்வர்யாக்கு ரஞ்சித கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணோம்ல? ஆமா. அத ஒரு தடவை சக்தி கிட்டயும் ரஞ்சித் கிட்டயும் சொல்லி அவங்களோட விருப்பத்தையும் கேட்டுலாமே. ஆஹா, மீனாட்சி விஷயத்த சொன்னா மொத்த பிளானும் கெட்டுடுமே. எதுக்கு மீனாட்சி திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல தாரணி, நாளைக்கு நாம பாட்டுக்கு ஐஸ்வர்யாவை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு அத ரஞ்சித் ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா, அதனால அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை மீனாட்சி. இல்ல தாரணி, சொல்லாம இருந்தா தப்பா போயிடும். இது அவரோட லைஃப் இல்ல. வேண்டாம் மீனாட்சி, சொல்ல வேண்டாம். சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஐயோ வேண்டாம் தாரணி, சொல்லிடலாம். சொல்லாம இருந்தா கண்டிப்பா அவர் ஏதாவது தப்பா ஃபீல் பண்ணுவாரு. நாளைக்கு ஐஸ்வர்யாவை அவர் முன்னாடி நிறுத்தி பொண்ணு ஓகேவான்னு கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டா, நம்மளை விட ஐஸ்வர்யா எப்படி ஃபீல் பண்ணுவா? முதல்ல ஐஸ்வர்யா இதுக்கு ஒத்துக்கிறாளான்னு பாரு. அவ ஒத்துப்பா. அப்படி ஒத்துக்கலன்னா நானே அவளை ஒத்துக்க வைப்பேன். அதெல்லாம் ஓகே தான். ஆனா ரஞ்சித் கிட்ட மட்டும் நீ இத பத்தி பேசவே பேசாத. இல்ல தாரணி, சொல்லிடலாம் தாரணி. அதுதான் தாரணி கரெக்ட். மீனாட்சாமி, என்னங்க? இந்த சாம்பார்ல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது. அத என்னன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்களேன். இவன் ஒருத்தன் நல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டு பொம்பளை மாதிரி சமையல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். ச்சே, பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு. டேய், என்னடா நீ முழு நேர சமையல்காரனாவே ஆயிட்டியா? ஏய், நான் சமையல்காரன் ஆவறேன் இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவறேன், உனக்கு என்ன காண்டு? எனக்கு ஒண்ணும் காண்டு இல்ல. எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லு பாப்போம். என்ன என்ன பஞ்சாயத்து? ரஞ்சித்துக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் போட்டோம்ல, அத ரஞ்சித் கிட்ட சொல்லலான்னு மீனாட்சி சொல்றா. நான் வேண்டான்னு சொல்றேன். எது சரின்னு நீ சொல்லு பாக்கலாம். பொண்டாட்டி சொல்றத சரின்னு சொல்ல போறியா, இல்ல இந்த பாசக்கார தங்கச்சி சொல்றத சரின்னு சொல்ல போறியா? பாசக்கார தங்கச்சியா? என்ன இவள எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறா? அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்? அந்த மீனாட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். டேய் சொல்லுடா, யார் சொல்றது சரின்னு? இருமா, யாரு சரின்னு யோசிக்க வேணாமா? தாரணி சொன்னதை சரின்னு சொன்னா மீனாட்சி கோச்சுப்பா, மீனாட்சி சொன்னதை சரின்னு சொன்னா தாரணி கோச்சுப்பா. என்ன பண்றது? தாரணி கோச்சா கோச்சுட்டு போட்ட. எனக்கு என்னமோ மீனாட்சி சொல்றதா சரின்னு தோணுது. அட பாவி, அப்படியே பொண்டாட்டி தாசனவே மாறிட்டியா? ஐயோ, இல்ல தாரணிமா, இன்னைக்கு நீங்க இருப்ப, நாளைக்கு மாமா கூப்பிட்டா வீட்டுக்கு ஓடி போயிடுவ. ஆனா என் மீனாட்சி சாமி கடைசி வரைக்கும் என் கூட இங்க தானே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே மீனாட்சி சாமி சொல்றது சரியாதான் இருக்கும். அதனாலதான் மீனாட்சி சாமி சொல்றதே சரின்னு சொன்னேன். போடா ஃப்ராட்.
மீனாட்சி அவன் சொல்றத நம்பாத. அவன் இப்போ ஒண்ணு சொல்லுவான், அப்புறம் ஒண்ணு சொல்லுவான். இல்ல இல்ல பரவாயில்ல, நீ என்ன வேணா சொல்லிக்க. ஆனா என் மீனாட்சாமி சொன்னதான் சரி. அதனால ரஞ்சித் ப்ரோட்ட விஷயத்த சொல்றதான் சரின்னு சொல்றேன். சூப்பருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ நாகலட்சுமி காரியத்தையே கெடுத்துருவானுங்க. நீ முதல்ல களத்துல இறங்கு. சூப்பருங்க. புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, அப்படிதான் பேசுறீங்க. என்னடா மீட்டிங்கு? ஏன் சொன்னா நீ தீத்து வைக்க போறியா? டேய் நீ விஷயத்த சொல்லுடா, நான் தீர்த்து வைக்கிறேன். அது பாட்டி, நம்ம பாட்டி தானே. நம்ம பாட்டி எது பண்ணாலும் நமக்கு சாதகமா தானே வந்து அமையும். பாட்டி விஷயம் என்னன்னா, நம்ம ரஞ்சித் ப்ரோக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கோம். ஏமா நல்ல விஷயம் தானே, ம். இதை ஏமா என்கிட்ட சொல்ல வேணாம்னு அவங்கிட்ட சொல்ற? டேய் சுந்தர், நல்ல ஐடியாடா. அதுதான் பாட்டி, இப்பவே அந்த விஷயத்த ரஞ்சித் ப்ரோக்கிட்ட போய் சொல்லாமா, இல்லனா நாளைக்கு ஐஸ்வர்யா முன்னாடி நிக்க வச்சு சர்ப்ரைஸா ப்ரோக்கிட்ட சொல்லாமான்றதான் பிரச்சனையே. இப்ப சொல்லு பார்க்கலாம் உன் தீர்ப்ப. டேய் இவ்வளவு தானடா, வெரி சிம்பிள்டா. அந்த ரஞ்சித் இது வரைக்கும் நமக்கு gift கொடுத்திருக்கான்ல, அது எப்படி கொடுத்தான்? எதுக்கு கேக்குது கிழவி? பார்சல்ல. அப்ப ஐஸ்வர்யாவை பார்சல் அனுப்பலாம்னு சொல்றீங்களா? டேய் அது இல்லடா, பார்சல் அவன் எப்படி அனுப்புனா? சர்ப்ரைஸா தானே அனுப்புனா. அதனால பொண்ணு பாக்குற விஷயத்தையும் ரஞ்சித்துக்கு சர்ப்ரைஸா தான் சொல்லணும். என்ன ஓகே தானே? பாட்டி சூப்பர் 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 பாட்டி. மீனாட்சாமி பாட்டி சொல்றதுதான் கரெக்ட். ரொம்பலாம் யோசிக்காதீங்க மீனாட்சாமி. ரஞ்சித் ப்ரோக்கு நம்ம சர்ப்ரைஸா போய் சொல்லுவோம். ஓகே, அப்ப அப்படியே செஞ்சிருவோம். சூப்பர் பாட்டி, வர வர நீ நல்ல நல்ல ஐடியா எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. அதுவும் குறிப்பா ரஞ்சித் ப்ரோ விஷயத்துல சும்மா தெல்ல தெளிவா புள்ளி வச்ச மாதிரி சூப்பரா சொல்ற பாட்டி. மீனாட்சாமி, அப்புறம் இந்த கிச்சன்ல லென்த்தா ஒரு முருங்கைக்காய் இருக்குல்ல, அதை எப்படி கூட்டு வைக்கிறது? ஐயோ, அது முருங்கைக்காய் இல்லைங்க, பொடலங்கா. பொடலங்காவா? இருந்துட்டு போட்டோம். நீங்க வந்தாதான் அந்த கூட்டு வைக்க முடியும். வந்து கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நான் சொல்லி தரேன். பாட்டி, நீ நல்ல ஐடியா சொன்னதுனால உனக்கு திக்கா ஒரு மசாலா பாரு. ஓகே, அதுல பேதி மாத்திரம் கலக்க மாட்டேன். கொஞ்சம் வலி விடுறீங்களா? போயிட்டு வந்து பால் ஊத்துறேன். பாட்டி சூப்பர் ஐடியா சொன்ன. கலக்குறப்போ நான் நல்ல ஐடியா கொடுக்கறேனா? நல்ல ஐடியா தான். உங்களுக்கு இல்ல, எனக்கும் என் பொண்ணுக்கும் நாளைக்கு தெரியும் அப்ப யாருக்குன்னு. எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? உடனே மீனாட்சி கிட்ட போய் சொல்லணும். மீனாட்சி சொல்லுமா. சக்தி, ரஞ்சித், சிவா அண்ணன் எல்லாரும் ஹால்ல தான் இருக்காங்க. இப்ப போய் பேசினா கரெக்டா இருக்கும். அப்படியா? அப்பனா இதான் சரியான நேரம். வா போலாம். ஏய் இரு, எல்லாம் ஓகே. ஐஸ்வர்யாவை எப்படி சமாளிக்க போற? சொல்லி பாப்போம், இல்லனா மண்டையிலே அடிதான். மீனாட்சி, ஹால்ல சக்தி, சிவா, ரஞ்சித் ப்ரோ எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப போய் விஷயத்தை சொல்லலாமா? இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நான் முதல்ல போய் ஐஸ்வர்யா கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லார்கிட்ட பேசுவோம். அதுவும் சரிதான், நீ போய் பேசு போ. சரி. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இது நாள் வரைக்கும் உன்னை இந்த வீட்ல எதுக்காக வச்சிருந்தனோ அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. என்ன உளர்ற? உனக்கு பார்த்த மாப்பிள்ள வந்தாச்சு.